அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய கோயில்கள் இருக்குது. ஒரு சில இடங்களில் பக்கத்தில் இருக்க கோயிலோட அருமையெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி தூரத்தில் இருக்க கோயிலுக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்கும், நம்மளால் போக முடியாது. அப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச கோயில்களை வீட்டில் இருந்தே வழிபடலாம். வாங்க, தெரிஞ்சுக்கிட்டதை எனக்கு தெரிஞ்சது நான் படித்ததெல்லாம் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள்ன்றது நம்மளுக்கான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பற்றி பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். திருவாரூர் மாவட்டத்தில் நல்ல ஒரு இடத்துல அமைஞ்ச மதுவனேஸ்வரர் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரை போய் தரிசித்தோம்னா கண்டிப்பாக சூரிய தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கு இடையே ஒரு வலிமையான போட்டி வந்துச்சு. அது என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசேஷன் கையில மலையை தன் 1000 தலைகளால் மறைச்சு கொள்வார். வாயு பகவான் மலையை அசைக்க புயலாக வீசுவார். ஆனாலும் மலை அசையாது. இந்த செயலால் உலகிற்கு தீங்கு நேரும் அப்படின்னு வருந்தி ஆதிசேஷன் தேவர்கள்ட்ட வேண்டுறாங்க. தேவர்கள் ஆதிசேஷனிடம் வேண்டுறாங்க. அவரும் கைலாய மலையோட ஒரு சிகரத்தை மட்டும் விட்டு கொடுத்துட்டாரு. இதுவே சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரத்தை தெற்கில் உள்ள கடலில் வீசுவதற்காக வாயு பகவான் எடுத்துட்டாரு. அச்சிகரத்தில் இருந்த ஒரு பகுதி மட்டும் இந்த தளத்தில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலை மீது பின்னால் சிவபெருமானுக்கு கோயில் கட்டுறாங்க. சுவாமி மதுவனேஸ்வரன் அப்படின்னு பெயர் வர காரணம் வானுலக தேவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவபார யுகத்தில் விருத்ராசுரன் என்பவர் தேவர்களை துன்புறுத்தியிருக்காரு. சிவபெருமானிட முறையிட்டிருக்காங்க. அவர்களெல்லாம் தேனீக்களை மாற்றி இந்த தளத்தில் கூடு கட்டி பூஜை செய்யும்படி கேட்டிருக்காரு. தேனி வடிவில் இருக்க சிவபெருமானை வழிபட்டதுனால சுவாமிக்கு மதுவனேஸ்வரர் அப்படின்னு, அம்பாளுக்கு மதுவனேஸ்வரி அப்படின்னு பெயர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மதுவனை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் வாழும் காடு அப்படின்றதான் பொருள். 2 நிலை கொண்ட ராஜகோபுரத்தை கடந்தாதான் கோயிலுக்குள்ளே நுழையலாம். வெளிப்பிரகாரத்தில் பிரம்மபுரீஸ்வரரும் அகதீஸ்வரரும் சித்தி விநாயகரும் சுப்பிரமணியரும் சனீஸ்வரரும் பைரவரும் சூரிய பகவான் நவகிரக சந்நிதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நவகிரகங்கள் சூரியனை பார்த்தபடியும் சூரியனும் குருவும் நேருக்கு நேர் பார்க்குற மாதிரியும் இங்கே விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுவனேஸ்வரர் சதுர ஆவுடையார் மீது சுயம்பு லிங்கமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை தரிசித்தோம்னா சூரிய தோஷம் விலகும். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் இங்கே பதிகம் பாடியிருக்காரு. இங்குள்ள தீர்த்தத்தில் மாசியில் நீராடினாலே விசேஷம். பிரதோஷம் பூஜையில் தரிசித்தா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்பிறவியில் சிலந்தியா பிறந்த கோச்செங்கட சோழன் யானையில் துன்பத்திற்கு ஆளானார். இதனால் கோபம் அந்த யானையை ஏற முடியாத மாதிரி 70 மாட கோயில்கள் கட்டியிருக்காங்க. அதில் இது ஒன்று சிறப்பு. இந்த மாதிரி ஒரு சில கோயில்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.